ரொம்ப முக்கியம். வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்ம தோலில் இந்த சூரிய ஒளி பட்டோன்னையும் அது வந்து விட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணி அதை எலும்புக்கு அனுப்பும். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பேச போகிறது விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட். அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது காரணம் என்னென்னா, நிறையா பேர் நான் இங்கே என்னோடய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுல நிறைய பேர்த்துக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. B12 டெஃபிஷியன்சி இருந்ததுனால தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அவங்க செக் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து நிறையா உடம்பு வலி இருக்குது, இந்த எலும்பு வலிக்குது, மசில்ஸ் ரொம்ப வலிக்குது, தூக்கம் சரியாக வரல, இப்படின்னு இருக்கிறப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கலாம். அடிக்கடி ஃப்ராக்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிஜன் செஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த எலும்பு கூடு வந்து இந்த கொஞ்சம் ஒரு வேறு ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின் அப்படிம்பாங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் எங்கேருந்து கிடைக்கும் இந்த விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் உணவுகளில் கிடைக்குது, பிளான்ட் சோர்ஸஸில் இருக்குது, டைரி ப்ராடக்ட்ஸ், ஏதாவது பால், தயிர், மோர் இதிலெலாம் இருக்குது. பட் என்ன ரொம்ப முக்கியம், வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நம்ம தோலில் இந்த சூரிய ஒளி பட்டோன்னையும் அது வந்து விட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணி அதை எலும்புக்கு அனுப்பும். நம்ம வந்து வெயிலே போகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விட்டமின் டிங்கிற டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம குழந்தைங்கள்லாம் இப்போ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வெளியவே போய் விளையாடுறதில்ல. நீங்கள் வெளியவே விட்றது இல்லைன்னா அவங்களுக்கு விட்டமின் டி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன ஆகும், எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, மசில் ஸ்ட்ராங்காக இருக்காது, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ என்ன செய்வது, ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆர் நார்மலாகவே நம்ம உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தான் ரத்த டெஸ்ட் பண்ணணுன்னு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம சிம்டம்ஸே தெரியுது. ஸோ 40 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதில் இது எல்லாமே பேராமீட்டர்ஸும் இருக்கணும். அதில் இன்க்ளூடிங் விட்டமின் B12, விட்டமின் டி, ஹீமோக்ளோபின், இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், பிளட் சுகர், இதெல்லாமே செக் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த இதில் மாத்திரைகளாக எடுத்துக்கலாம். விட்டமின் டி 3 ஒரு மாத்திரை இருக்குது. அந்த மாத்திரை நம்ம சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம் இன்கேஸ் விட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா. ரொம்ப முக்கியம், அந்த என்ன விட்டமின் டி தானே விட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்து பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் டி நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி அணுக்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. அது இந்த உணவே மருந்து அப்படிங்கிற நோக்கம் தான் எங்களுக்கு. ஸோ இந்த ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாமல் உணவுலேயே எல்லாத்தையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்ம மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது, அரை மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரம் அந்த வெயிலில் நம்ம குழந்தைங்கள விளையாட விடுங்க. ரொம்ப முக்கியமானது. உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு, லைக்கு பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பன்னீர், சீஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கொடுங்க. முட்டை, மீன் இதெல்லாம் சாப்பிட்லாம் நான் வெஜிடேரியன்ஸ். ஸோ அவங்க இந்த இதில் பேலியோ டயட்டில் ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக ஒரு 11 மணி வெயிலில் உடம்புக்கு வந்து அந்த தேங்காய் எண்ணெய் பூசிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் எக்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. டாக்டர் சசிகுமார்.